எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, இந்த திமுக காரங்க தமிழக மக்களை, அப்பாவி மக்களை, ஏழை எளிய மக்களை அவங்களுக்கு ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கே சாபம் விட்டுக்கிறாங்க. தமிழக மக்களை, குறிப்பாக பெண்களை கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். என்னென்னா, தயவு செஞ்சு இந்த திமுக காரங்களை, தமிழக மக்களை, ஏழை எளிய மக்களை கேவலமாக பேசுகிறவங்க, தப்பாக பேசுகிறவங்க, நாகரிகமற்ற முறையில் பேசுகிறவங்க, இவங்க எல்லாத்தையும் மேலே வழக்கு பதிவு பண்ணி கடுமையான நடவடிக்கைகள் அவங்க மேலே எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா தினமும் மேடைக்கு வந்து பேசுகிறாங்க. அந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் குளத்தூர் தொகுதி மக்களை அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல. இவங்க திமுக காரங்களும் திமுகவோட முன்னாள் அமைச்சர்களும் தமிழக மக்களுக்கு, தமிழக பெண்களுக்கு பாவம் பண்ணணுங்காட்டி மட்டும்தான் அவங்களாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. ஆனால் தமிழக மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. தினம் வந்து அவங்க மேலே வந்து சாபம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தவேக அரசை பற்றி, அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி சரி, சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி சரி, ஏன் முதலமைச்சர் உங்களை பற்றியும் கூட வந்து தவறாக பேசிட்டு இருக்கிறாங்க. கடுமையான வாயா போயா, வாடா போடா, நாயே பேயே அப்படின்னு சொல்ல பேசுகிறாங்க. யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி கடுமையான நடவடிக்கைகள் வந்து பாயணும், சட்டம் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவங்க மேலே. அடுத்து வந்து மேடை நாகரிகமற்ற முறையில் பேசணும் அப்படின்னு சொன்னால் கூட நாக்கு கூசணும் அவங்களுக்கு. அந்தளவுக்கு அவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கூட ஈவர்க்கு இல்லாமல் தமிழக மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி உறிஞ்சி, ரத்தத்தை உறிஞ்சினமா உறிஞ்சி, ஓனாய் மாதிரி உறிஞ்சி தின்னு போட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு நல்லா பெருச்சாளி மாதிரி வந்து பயங்கரமாக பெருக்கெடுத்து இருக்கிறாங்க. திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்ட்ட வந்து அவங்க மேலே இடி ரைடு போயோ, அவங்களுக்கு வந்து ஐடி ரைடு பண்ணால் கூட அவங்கள்டே வந்து கோடிக்கணக்கான, 1000 கோடிக்கணக்கான பணம் இருக்கும் போல். அந்த பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து ஆட்சி செய்யலாம். தமிழக மக்களுடைய கஷ்டப்படக்கூடிய பாமர மக்களுக்கு வந்து நீங்கள் நல்லது பண்ணலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களே, தயவு செஞ்சு திமுக காரங்க ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்களுடைய பேச்சு, செயல்பாடு எல்லாமே மக்களை வந்து என்ன திமிரு தெனாவட்டாக பேசி பயமுறுத்துகிறாங்களா? ஏற்கனவே வந்து மக்களை பேசுனதுக்காகத்தான் மக்கள் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க. மக்களை திரும்ப பேசினா நீங்கள் வந்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை